எப்போ யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னே தெரியலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. பிரபல சீரியலான சுந்தரி சீரியலில் நடித்த திலீப் அவர்கள் தான் இப்போ காலமாகியிருக்காரு. இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் எல்லோரிடையுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஷூட்டிங்கிற்காக தான் இவர் திருவனந்தபுரம் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறம் எர்ணாகுளத்திலேருந்து மறுபடியும் வர முடியாது, 2 நாட்கள் ஷூட்டிங் தள்ளி போகுதுன்னா கூட பரவாயில்ல, ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கியிருந்திருக்காரு. 2 நாட்கள் ஆகியும் அவர் வெளியவே வரலை அப்படின்ற மாதிரி ஹோட்டல் ஊழியர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதோட படப்பிடிப்பு குழுவினரும் இவருக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவர் எடுக்கவே இல்லையா, அதனால அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு தான் ஹோட்டல் அணுகியிருக்காங்க. அப்போ ஊழியர்கள் போய் பார்க்கும் பொழுது இவர் இறந்து கிடந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கே வந்தவங்க என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்த கட்ட நடவடிக்கையில் அப்போ இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறமாக இந்த சுந்தரி சீரியல் அப்படின்றது தமிழில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. அதற்கப்புறம் அது மலையாளத்திலையும் டப்பிங் பண்ணப்பட்டது. அதில் தான் இவர் திலீப் ராஜன் அவர்கள் முக்கியமான ஒரு கேரக்டரை நடித்து வந்துட்டு இருந்தார். பஞ்சங்கி அப்படின்ற சீரியல்லையும் பார்த்தோன்னா இவர் நடித்து வந்துட்டு இருந்தார். சீரியல் ஷூட்டிங்கிற்காக போனப்போ தான் இப்படி ஒரு சோகம் அவருக்கு நடந்திருக்கு. என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து நல்ல நடிகர்கள் பலருக்கும் என்ன நடக்குது, ஏது நடக்குது, திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்படுது, திடீர்னு பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கப்புறம் நிறைய விஷயங்கள் இதே போல் தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதனால் ரசிகர்களில் இருந்து எல்லோருமே ரொம்பவே வேதனை தெரிவித்து வருவாங்க. இப்போ திலீப் அவர்களினுடைய இந்த சோகம் மிகப்பெரிய அளவில் எல்லோரையுமே கலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் இந்த கேரக்டரில் இவங்க தான்ப்பா சரியாக இருப்பாங்க நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. 47 வயதாகக்கூடிய திலீப் அவர்கள் இப்படி திடீர்னு அதுவும் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் மலையாள வட்டாரத்தினிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அடுத்ததாக காவல்துறையினர் என்ன நடந்தது அப்படின்ற அடுத்த கட்ட விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. திலீப்பினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.